அம்மன் நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மார்ச் மாதம் பிறக்குது. நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் கும்ப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனமனைக்கு போறாரு. செவ்வாய் மிதுன ராசியிலையும், புதன் மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. புதன் கும்ப ராசியில் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியிலையும், குரு ரிஷப ராசியிலையும், சனி கும்பராசியில மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29/3/2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சியாகிறாரு. 2025 வருடத்தின் 3வது மாதம் இந்த மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில சஞ்சரிக்கிறாரு. இந்த மார்ச் மாதத்துல ராகு பகவானும் சுக்கிர பகவானும் மீனராசியில வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. 15/3/2025 புதன் பகவானும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மீனராசியில. இந்த மாதத்தின் இறுதியில் பார்க்கும்போது 5 கிரகங்கள், அதாவது ராகு சுக்கிரன் வக்கரம் பெற்றும், புதன் வக்கரம் பெற்றும், சனி சூரியன் இணைந்தும் 5 கிரகங்களுமே மீனமனையில சஞ்சரிக்க போறாங்க. அதனால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம பார்த்துருவோம். துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தில் சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இருக்குது. மீன ராசியில் சூரியன் புதன் ராகு சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த 4 கிரகங்களோட சேர்க்கையாலையும் மாதத்தின் பிற்பகுதியில் சனி பகவானும் மீன ராசிக்குள்ள நுழைய போறாரு. இப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்ப்போம். மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறாரு. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி புதன் பகவானும் மீன ராசிக்கு நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. நீச்சபங்க ராஜயோகத்தையும் உருவாக்குறாரு புதன். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு பேச்சியாகி சதுர்கிரக யோகத்தை உருவாக்குறாங்க. இப்போ இந்த 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்கு அப்படிங்கிறதால இதை சதுர்கிரக யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களோட கூட்டுச் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் துலாம் ராசிக்காரர்கள். எல்லா விஷயத்திலையும் நீதியும் நேர்மையுடனும் செயல்படக்கூடியவங்க. மனதில் பட்டதை சரி தவறு எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுபவர்களாக இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். கடின உழைப்பை செலுத்தினாலும் வரவை மீறிய செலவாலும் தொடர் பிரச்சனைகளாலும் பல்வேறு சங்கடங்களை அனுபவிச்சுட்டு வந்தவங்கள இந்த துலாம் ராசிக்காரர்களும் ஒருத்தவங்க. உறவினர்கள் கூட பகையாளியாக மாறி இருப்பாங்க. உத்தியோகம் குடும்பம் எல்லாவற்றிலையுமே உங்களுக்கு தடைகள் 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 அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தடைக்கற்கள் எல்லாமே படிக்கற்களாக மாறப்போகுது. துலாம் ராசிக்கு குடும்பம் உத்தியோகம் வேலை எல்லாவற்றிலையுமே உங்களுக்கு இந்த தடைக்கற்கள் இருந்துட்டு வந்ததில் அது எல்லாமே நீங்கி பட்ட கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதமா இருக்கும். அதே மாதிரி பட்ட கஷ்டத்திலிருந்து வெளிவரத்துக்கு ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய மாதமா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது இருக்குது. உங்க ராசி அதிபதி சுக்கிரன் மீன ராசியில உச்ச நிலையில இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. தொழிலில் நீங்க இதுவரைக்கும் என்ன முயற்சிகள் செய்துட்டு வந்தாலும் அதுல தடை அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துலையுமே வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும். அதுதான் பெரிய நிகழ்வே துலாம் ராசிக்கு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்தபடியே பணியிட மாற்றமும் கிடைக்கும். இது வரைக்கும் கணவன் மனைவிலாம் ஆளுக்கு ஒரு திசையில வேலை செஞ்சுக்கிட்டு வருவீங்க. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திலிருந்து கிடைக்கும். உங்களுக்கு படிப்படியா உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நிறுவனத்துல புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. திறமைக்கு ஏற்ற அனைத்து அங்கீகாரமும் இந்த மாதத்திலிருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க தொடங்கும். திருமணத்தில் இருந்துட்டு வந்த தடை நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வீட்டில் சுபகாரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. பூர்வீக சொத்துக்களால்
இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும். சொத்து வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ இது உகந்த காலமாக இருக்கும். இந்த இடத்த கொடுத்துட்டு இதை விட கொஞ்சம் மேலே காசை போட்டு அந்த இடத்த வாங்கி போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரியான செயல்கள் செய்துக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் யோகம் அப்படிங்கிறது இருக்குது. சட்ட ரீதியான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். எதிரிகளுடன் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீண்ட காலமாக தீராத பிரச்சனைகள் கூட இந்த மாதத்திலிருந்து தீரப்போகுது. கல்வியில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது மாணவர்களுக்கெல்லாம் நீங்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு, வெளி மாநிலம்லாம் செல்லுவீங்க. இந்த மாதத்திலிருந்து கடன் சுமை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு குறைய போகுது. உங்க ராசிநாதன் சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். நீங்கள் எந்த அளவு புது முயற்சிகளில் ஈடுபடுறீங்களோ அந்தளவு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உற்சாகத்தோடு செயல்பட்டு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த 2 கிரகங்களும் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொண்டு பரிவர்த்தனை பெற்று சஞ்சரிக்கிறாங்க. எனவே இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பாராத விதத்தில் நல்ல சம்பவம், நல்ல காரியம், சுப செய்திகள் இதெல்லாமே கிடைக்கும். பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயமும் அந்தளவுக்கு உண்டு. உங்களுக்கு அடகு வைத்த நகைகள் எல்லாத்தையும் மீட்டு அணிந்து அழகு பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நேரம் இந்த மார்ச் மாதம். கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சீராகும். பணம் தொடர்பான என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் காரியம் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் கைகூடும். உத்தியோகத்திலலாம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலதிகாரிகளால் உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். இந்த மார்ச் மாதத்தில் வேலை விஷயத்தில் கலவையான பலன் அப்படிங்கிறது உண்டு. லாப வீட்டுக்கு அதிபதியான சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் பலவீனமாகவும் பிற்பகுதியில் வலுவாகவும் இருக்கிறாரு. அப்போ வியாபாரத்துக்கு பொறுப்பான கிரகம் அப்படின்னா புதன் நீச்சம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. வியாபாரத்தில் மிகவும் சற்று கவனத்தோடு வேலை செய்யணும். அதே சமயம் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாரு. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. 4 மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் குரு பகவானோட ராசியில் இருக்கிறாரு. அதாவது மீன ராசியில் இருக்கிறாரு. இந்த மாதம் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறார்களோ மாணவர்கள் அந்தளவு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பாடத்தை அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் தேர்வு அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும். அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும் மாணவர்கள் எல்லாமே. காதல் உறவுகள்லாம் சில சமயங்களில் அலட்சியமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி இந்த மாதம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதனால புதிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. பழைய பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் வரும். கடந்த மாதத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் அது தொடரும். நிதி சார்ந்த விஷயத்தில் லாப வீட்டுக்கு அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் லாப வீட்டை பார்க்குறாரு. அதனால கடினமான உழைப்பு மற்றும் முயற்சிக்கு ஏற்ப பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகளவு நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம்.